தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 ரிச்சஸ்ட் ஆக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் 5th பிளேஸில் இருக்கிறது சூர்யா. இவரோட சொத்து மதிப்பு 250 கோடியிலேருந்து 300 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் 2D என்டர்டைன்மெண்ட்டுன்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சு நடத்துகிறாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து 4th பிளேஸில் இருக்கிறது அஜித் குமார். இவரோட சொத்து மதிப்பு 350 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு மூவி நடிக்கிறதுக்கு 100 கோடி சார்ஜ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட ஹை அண்ட் கார் பைக் கலெக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து 3rd பிளேஸில் இருக்குது ரஜினிகாந்த். இவரோட சொத்து மதிப்பு 400 கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இவரோட சேலரி ஒரு மூவிக்கு 200 கோடி மேலே சார்ஜ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2nd பிளேஸில் இருக்கிறது கமல்ஹாசன். இவரோட சொத்து மதிப்பு 450 கோடி மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு மூவிக்கு இவர் 100லேருந்து 150 கோடி வரை சார்ஜ் பண்ணுறாராம். இவர் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து 1st பிளேஸில் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்ம தளபதி விஜய் தான். இவரோட சொத்து மதிப்பு 600 கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு மூவிக்கு சேலரியாக 100லேருந்து 200 கோடி வரை சார்ஜ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இவர் ரியல் எஸ்டேட்டு அது இல்லாமல் மண்டபம் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு வராருன்னு சொல்கிறாங்க. இப்போ அரசியல்லையும் கலைஞர் இருக்காரு. யார் யாருக்கு டிவிக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.